ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹோம் குக்கிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறவங்களுக்காக இல்லை வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் முன்னாடியே இதை வீக்கெண்டில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஜீரகத்தூள், சோம்புத்தூள் நம்ம வீட்டிலேயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். அதை ஒரு வானிலையில் பார்த்திங்கன்னா லைட்டாக இளஞ்சூட்டாக நம்ம கையில் பொறுக்கிற அளவுக்கு சூடு நல்லா பண்ணிவிட்டு அதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஜீரகத்தூள் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாங்க. அது கலர் மாறாத அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ரொம்ப கரிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு டேஸ்ட்டு மாறிடும். அதே மாதிரி நான் சோம்பு தூளியுமே நல்லா அதே மாதிரி லைட்டாக வறுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். மாதிரி மிளகு நீங்கள் லைட்டாக வறுத்தா போதும். நமக்கு பூச்சும் வைக்காது, அது மட்டும் உங்களுக்கு ஃப்ளேவர் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் லைட்டாக வறுக்கிறது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இஞ்சி வேண்டிய அளவு நான் எப்பயுமே ரெண்டுமே சரிசமமாக தான் போடுவேன். சில பேர் இஞ்சி கொஞ்சம் நிறையா போட்டுப்பாங்க பூண்டோட. அதை நீங்கள் எப்படி உங்களுக்கு தேவையோ விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா காலையில் உங்களுக்கு சமைக்கிறதுக்கு நமக்கு அதையும் நம்ம எடுத்து சில டைம் அந்த டைமில் காலியாக இருந்துச்சுன்னா நமக்கு திருப்பியும் அதை பிரித்து தேடி கொட்டி அதுக்குள்ளே உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு தான். இதை நீங்கள் என்னென்ன காலியாக இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் வீக்கெண்டே நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா காலையில் சமைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு நான் எனக்கு காலியாக இருக்கிறது எல்லாத்தையும் இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். காலையில் இந்த சின்ன வெங்காயம்னா உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோங்க. இந்த சின்ன வெங்காயம் காலையில் உரிச்சிட்டு நிற்கிறதுக்கு டைம் வேஸ்ட்டு. இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா நமக்கு காலையில் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பூண்டு நான் எனக்கு சின்ன பூண்டு தான் நான் வாங்குவேன். இந்த சின்ன பூண்டும் பார்த்திங்கன்னா காலையில் உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் இதையும் உரித்து நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் உள்ளெடுத்து வச்சிட்டிங்கன்னா நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் அந்த பூண்டு தோலியும் வெங்காயத்தோலியும் தூக்கி போட போகிறது இல்லைங்க. இதை நீங்கள் ஹேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டை அடிக்கும் போது கூட நீங்கள் அதுக்கு நல்லா வானிலையில் கருப்பாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு கலரோடு நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் தலையில் தேய்ச்சிட்டு வந்தீங்கனாலோ இல்லை கோகோனட் ஆயில் அதில் ஊற்றி டெய்லியுமே தேய்ச்சிட்டு வந்தாலுமே ஹேர் க்ரோத் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நாளைக்கு தேவையான காய்கறியும் பீன்ஸில் இருக்கிற நார், கேரட் தோல் உரித்து, வெங்காயத்தையும் தோல் உரித்து ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து போட்டு வச்சுக்கிட்டேன். அதுவும் உங்களுக்கு டக்குன்னு எடுத்து நீங்கள் வெறும் கட் பண்ணி சமைச்சிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சுங்க. ஈஸியாக எவ்வளோ டைம் நம்ம இதில் சிக்கனாக பண்ண முடியும்னு பார்க்கலாம். இது ஒரு சின்ன டிப்ஸு தாங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேலை கம்மிங்க காலையில். இது பார்த்திங்கன்னா சில ஸ்டிக்கர்ஸ் நம்ம ஜல்லிக்கரண்டியோடு சேர்ந்து வந்துடும். அதை நம்ம பிக்கும் போது பார்த்திங்கன்னா சிலது ஒட்டிக்கிட்டே இருக்கும் உள்ளே. அதனால் நீங்கள் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிக்கரை பிச்சு எடுத்திங்கனாலே அழகாக வந்துடுங்க. இப்போ முருங்கைக்கீரை வாங்கிட்டு ஒரு நாள் ஆச்சு. நான் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன். அதை இப்போ எடுத்து நான் உதுர்த்தும் போது பார்த்திங்கன்னா எல்லாமே கீழே அப்படியே கொட்டிடுச்சு. அந்த மாதிரி நீங்கள் கீரை நமக்கு ஈஸியாக இருக்கும், உரிக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதை நான் லைட்டாக உதுர்த்தாலே எல்லாமே பாதி கொட்டிக்கிச்சு. ஆனால் உங்களுக்கு க்ளீன் பண்ணுறது முன்னாலே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா மறுநாள் காலையில் உங்களுக்கு முருங்கைக்கீரை பொரியலை எது பண்ணாலுமே ஈஸியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.